டேய் அந்த பொண்ணை கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அவங்களே மலையாளம் அவங்களே சொன்னாங்க, இல்ல சார் அவங்க ஆக்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. நான் இது ஆக்ட் பண்ண வந்த டைம்ல இருந்து கேக்குற கேள்வி, நீங்க நடிக்கிறது நிப்பாட்டிட்டோங்கிறது. மலையாளத்துல தெரியல இப்ப கூடதான், இப்ப ரீசெண்டா கூட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை தான் நான் சொன்னேன். நானா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏதோ வந்து நல்ல கேரக்டரா இருந்தா நான் பண்ணுவேன். அந்த மாதிரிதான் நானே எல்லாருமே மலையாளம் இருந்தாலும் சொல்லுவேன். இவங்க மலையாளிஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே மலையாளிஸ். அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க விஜயகாந்த் சார் கிட்ட சொன்னாரு. சார் சொன்ன, ஐயோ நான் கூப்பிடுதுன்னு சொல்லியா, அவங்க டைலாக் இருக்கு இல்லையா பேசுறது எனக்கு இப்ப கூட அதெல்லாம் கரெக்டா தெரியும். சோ கூப்பிட்டு போன்ல பேசி ஓகே ஐ எம் ரெடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் போனேன். விஜயகாந்த் சார் சொன்னேன், என்னய்யா நீ ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், சார் யாரு சொன்னது அந்த மாதிரி எல்லாம் கோசிப் தான், நான் ஏதோ நல்ல கேரக்டர் கிடைச்சா பண்ணுவேன் சார், இப்ப கூட எனக்கு பண்றது இஷ்டம் தான். அவ்வளோ கிடையாது ஆக்சுவலி அந்த படத்துல இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ கிடையாது. நான் வந்த பிறகு அது ரொம்ப பெருசாயிடுச்சு. அது வந்து பாய்சன் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பெரிய சீன் எல்லாம் கிரியேட் பண்ணதெல்லாம் நான் வந்து சார் சொன்னாரு, விஜயகாந்த் சார் தான் சொன்னாரு என்கிட்ட,